அவளுக்கு ஒரு போதை இருக்கு அப்படின்னா இந்த ஒரு போதை தாங்க. இல்ல இந்த வீடியோல ஒரு கவர்மெண்டே ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தங்க இந்த மாதிரி நாசம் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா ஒரு மனித நேயத்தில் உள்ள ஒருத்தர் நம்ம பாலா தான். வேற யார் சொல்ல முடியும்? இப்ப நம்ம கலியுக கர்ணன் அப்படின்னு சொன்னா நம்ம பாலா மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அந்த மனுஷனுக்கு. அவனுக்கு ஒரு போதை இருக்கு அப்படின்னா இந்த ஒரு போதை தாங்க. மக்களுக்கு எதனா ஒண்ணுனா புடிச்சு போயிட்டு அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை அவர் செஞ்சிடணும். நம்பிக்கையா இருப்பாங்க மக்கள். இவர்கிட்ட நம்ம போய் நம்ம குறைய சொன்னா அவர் கண்டிப்பா நமக்கு தீர்த்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் சொந்த உழைப்பு, சொந்த காசுல செய்யறது, தனக்குன்னு வச்சுக்காம செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனா அதுவும் ரிஸ்க் தான் என்ன கேட்டா. உண்மையாலே பாலா இப்படி ஒரு நல்ல மனுஷன், இவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு, இவருக்குன்னு ஒரு பொண்ணு ஒன்றும் கிடைக்கல. எப்படி கிடைக்க? நல்லது செஞ்சா இங்க யாருங்க ஒத்துக்கிறா, யாருங்க ஏத்துக்கிறா? முதல்ல பணம் இருந்தா எதை வேணா வாங்கிடலான்னு வாங்க. ஆனா பணம் இல்லைன்னா பொண்ணு கூட வாங்க முடியாது. அது உண்மை. பாலா கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நம்ம எப்படின்னா செட்டில் ஆகணும் லைஃப்ல. நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு நீ எதனா செய்யணும் அப்படின்லாம் ஒரு நினைப்பே இல்லைங்க அவருக்கு. யாருக்குன்னா ஒண்ணுன்னா ஓடி ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்குன்னு ஒண்ணுன்னா யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா நாங்களாம் கூட உங்க கூட நிற்போம். இவ்வளவு மக்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா பாலாக்கு கல்யாணம் பண்ணணும் யாருன்னா ஒருத்தனா நினைச்சிருக்கீங்களா? பொண்ணு பாருங்க அந்த மனுஷனுக்கு. நல்ல பொண்ணா, இவர மாதிரி ஒரு நல்ல மனம் படைச்ச பொண்ணா பாருங்க. கண்டிப்பா அந்த கடவுளை பாலாக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன்.